ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா த டிசென்ட் 2005 வந்த ஒரு ஹாலிவுட் மூவி. ஹாரர், சயின்ஸ் ஃபிக்ஷன், சஸ்பென்ஸ், த்ரில்லர் இருந்த ஒரு சூப்பரான மூவி தான் இது. இதில் வரும் காட்சிகள் அனைத்தும் சித்தரிக்கப்பட்டவை. த டிசென்ட் 2005 வந்து ஒரு ஹாலிவுட் மூவிஸ். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஸ்டார்ட்ரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போயிட்டுருக்காங்க 3 லேடிஸு ரப்பர் போட்டில். இது ஒரு அட்வென்ச்சருக்காக. இந்த சைடு கரையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் பொண்ணும் வந்து அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 3 பேரும் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டாங்க, அட்வென்ச்சர் ட்ரிப்பை. ஓகே, இதில் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பேர் சாரா வந்து அவங்க பொண்ணை வந்து ஹேக் பண்ணிட்டு வா போகலாங்கிறாங்க. அப்போ வந்து இவங்களோட ஃப்ரெண்டு பெத்தினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போ, நான் வந்து ரப்பர் போட்டை கட்டிட்டு வரேங்கிறாங்க. இதில் வந்து ஜூனோ வந்து சாராவோட ஹஸ்பண்டோட பேசுகிறாங்க, எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு. அப்போ ஜூனோ ஒருமே பார்க்குறான். சாராவும் அவங்க ஹஸ்பண்டு குழந்தையும் 3 பேரும் அந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பை முடிச்சுட்டு காரில் போகிறாங்க. அப்போ காரில் போகிறப்போ அவங்க சாரா வந்து ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, ஓகேயான்னு கேட்குறாங்க, என்ன நீ ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. பின்னாடி திரும்பி குழந்தைகிட்ட இந்த மாதிரி உன் பர்த்டேக்கு யார் யார் இன்வைட் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட என்னாச்சு, ஏன் உண்மை சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ரோடு வந்து ஆப்போசிட்டில் வர காரை கவனிக்கல. இவங்க ஸ்ட்ரைட்டாக போய் அந்த கார் மேலே ஓடுற மாதிரியே பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே கான்சன்ட்ரேட் இருக்கிறதுனால ரோட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்க சடனாக திரும்பி பார்க்குறப்ப அந்த கார் வந்து கிட்ட வந்துடுச்சு. இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ கார் மேலே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பைப்ஸ் வச்சுருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அந்த பைப் வந்து டைரெக்டாக இந்த கார் மேலே மோதினதுனால அந்த காப்பர் பைப்பு உள்ளே வந்து அவங்க மேலே பட்டுருச்சு, அவங்க ஹஸ்பண்ட் மேலே. அவங்க ஹஸ்பண்ட் பேர் பால். அவர் வந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அந்த காப்பர் பைப்புனால் வந்த ஸ்பீடில் குத்துனதுனால. பின்னாடி இருந்தவங்க பொண்ணு இறந்துட்டாங்க. இப்போ கட் பண்ணால் ஒரு குழந்த வந்து பர்த்டே கேக் வச்சுட்டு ரெடியாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த சாரா வந்து ஹாஸ்பிட்டலில் முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா சாராவோட கனவுல வந்து அவங்க குழந்த இருக்குமேக்கு. சாரா திரும்பி பார்க்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன எங்கே இருக்குன்னு தெரிலன்ட்டு. வெளியே வந்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலோட லாபி மேய்த்திருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு லைட்டு கட் ஆகுது பின்னாடி. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஆகுதுன்னு முடிஞ்சு பார்க்குறதுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. இவங்க திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்களோ அந்த இடம் திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. இவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஓடி வராங்க. அந்த லைட்டு ஒவ்வொன்றும் ஆஃப் ஆகிட்டே வருது. இவங்க பயந்துட்டாங்க. இவங்க வேகமாக ஓடி வராங்க. பார்த்தா லைட்டு ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. இவங்களுக்கு என்னடா ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல லைட் இருக்குது. அங்கே ஓடுறப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆன் ஆகுது. லைட் ஆனோடனே வந்து பெத்தினி நிற்கிறாங்க. சாரா வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அப்போ பெத்தினி என்ன சொல்கிறா, அவங்க போயிட்டாங்கிறாங்க. பின்னாடி வந்து ஜூனோவும் அழுதுட்ருக்காங்க. பெத்தினி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே போயிட்டாங்க, நான் இருக்கிறேங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. அந்த இடமே வந்து வித்தியாசமாக மாறுது, எல்லாம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. கட் பண்ணால் டைட்டில் போடுறாங்க, த டீசென்ட்டு. அதுக்கப்புறம் அப்பலன்ஸ்ர மவுண்டனை காட்டுறாங்க. யூஎஸில் இருக்கிற மவுண்டன் ரேஞ்சு 1 இயர் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாராவும் பெத்தினியும் காரில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சிரித்து பேசிட்டு வராங்க. நம்ம சிட்டிலே இருந்திருந்தால் நம்ம லைஃப் வேஸ்ட்டாக இருக்கும், நம்ம குடிச்சிட்டும் டான்ஸ் ஆடிட்டும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டுறாங்க. ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சட்டுவா நேஷ்னல் பார்க்குங்கிற மாதிரி போர்டு காட்டுது, வெல்கம் டு நேஷ்னல் பார்க்குன்ட்டு. இவங்க வந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து ஆல்ரெடி இன்னொரு கார் நிற்குது. அங்கே வந்து பார்த்தா ஜூனோ நிற்கிறாங்க. உன்னை பார்த்தது எனக்கு நல்லா இருக்குது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு. உள்ளே வந்து பெக்காவும் சாமும் வெயிட் பண்ணுறாங்க, நீ போய் பாருன்னொடனே சாரா வந்து உள்ளே போனோடனே உள்ளே வந்து பெத்தினி அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. சாரா, சாம் எல்லாம் ஒன்றா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னால் அன்றைக்கி வர முடியல, தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சாம் சொல்கிறாங்க சாராட்ட, இறந்ததுக்கு பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு தானட்டு எல்லாம் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. சாமு, ரெபேக்கா, பெத்தினி எல்லாமே வந்து சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கேபினில் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோனா காட்டுங்க, நாங்கள் இல்லாதப்போ நீங்கள் 3 பேர் ட்ரிப் போனீங்களா, அட்வென்ச்சர் ட்ரிப்பு, அது எப்படி இருக்குன்னு காட்டுன்னு பேசுவோன்னே ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அவங்க 3 பேரும், பெத்தினி, சாரா, ஜோனோ 3 பேர் சேர்ந்து போன ட்ரிப்பு எல்லாம் வந்து சிரித்து கலாச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாரா வந்து அதெல்லாம் வந்து பழைய காலம், பரவாயில்ல, அது வந்து வித்தியாசமாக இருக்குது, பரவாயில்ல, இப்போ வந்து நம்ம மாறிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாம் சிரித்து பேசிட்டு ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. அது நைட் ஆகுது. நைட் ஆனவுடனே பார்த்திங்கன்னா ஹோலிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்னான கேர்ள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து சாம் கூட சிகரெட் பிடிக்கிறாங்க.
இதை பார்த்த ஜோனோ வந்து கேட்குறாங்க உள்ளே போய் படுங்கன்ட்டு. இங்கே சாரா வந்து டேப்லெட்டை போட்டு படுத்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சாரா எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறாங்க ஜன்னல்கிட்ட. என்னடா திடீர்னு சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஜன்னல்லேருந்து ஒரு ஈட்டி வந்து அவங்க கண்ணை குத்துற மாதிரி, அதாவது அந்த காப்பர் பைப் வந்து கண்ணை குத்துற மாதிரி கனவு காணாங்க. திடீர்னு முழிச்சுக்கிட்டாங்க. அப்போ தான் தெரியுது அந்த கனவுன்ட்டு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது ஒரு மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதுக்காக டேப்லெட் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கறனால அடிக்கடி வந்து இந்த ஹாலினேஷன் வர மாதிரி கெட்ட கனவு வர மாதிரி அதனால இங்கே வந்து விடிஞ்சிடுச்சு. விடிஞ்சால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்டன் ரேஞ்சில் வந்து ஜூனோ வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்காக வந்து ட்ரெக்கிங்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து வார்ம் அப் பண்ணுறதுக்காக ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருப்பாங்க. யோகா பண்ணுறது, இந்தமாதிரி ட்ரெக்கிங் போகிறதுக்கு அதுக்குன்னா உடம்பு முடிச்சுன்ட்டு. ஸோ இவங்க போய் பக்கத்து ரூமில் இருக்கிறவங்கள எழுப்புறாங்க. ரிபேக்காவை, எந்திரி நமக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம கிளம்பணும் அப்படின்ட்டு. சாமு, ரிபேக்கா 2 பேரும் ஒரு ரூமில் படுத்துருக்காங்க. சரி எந்திரிச்சு கிளம்பலான்ட்டு இருக்காங்க. இன்னொரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சாரா வந்து அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க அந்த ரூம்லேயே. நம்ம 7 மணிக்கு வந்து கிளம்பணும், நமக்கு ட்ரெக்கிங் ஆரம்பித்தா தான் 7 மணிக்கு ஆரம்பித்தா நம்ம போகலான்னு சொல்லிட்டு வெளியே இருக்கும்போது ஜூனோவும் சாமும் வந்து விளாண்டுட்ருக்காங்க. யார் வந்து கார் ஓட்டுறதுன்ட்டு. அப்போ வந்து நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஹோலி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஹோலியோட ஃப்ரெண்டு. சரி ஓகே, ஹோலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் 6 பேர் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு எடுக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் வந்து மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. சாம், ரிபேக்கா, ஹோலி, பெத்னி, சாரா, ஜோனோ அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க ட்ரெக்கிங் அந்த குகையை பார்க்குறதுக்காக. இவங்க வந்து அட்வென்ச்சர் போகிறதுக்கு எங்கே போகலான்னு கேட்குறப்போ இந்தமாதிரி இங்கே ஒரு குகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து என்னென்னா ஒரு வாட்சை வச்சு கேட்குறாங்க. சாம் வந்து அவங்க வாட்ச் என்ன எல்லாம் கிழிக்கிறாங்க, என்ன இந்த வாட்ச் வந்து குழந்தைங்க கட்டுற வாட்ச் இருக்குன்னு. இல்லை, இது என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து சாம் வந்து சொல்கிறாங்க ரிபேக்காட்ட, நீ இதுக்குன்னா போயிருக்கேன், இந்தமாதிரி குகைக்கு நான் போயிருக்கேன்னு கேட்டதுக்கு இல்லை, இது வந்து வெறும் நார்மல் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது இந்த குகை, ஒன்றும் பரவாயில்ல போகலாம் பயப்படலான்னு பின்னாடி இருக்கிற ஹோலின்னு சொல்கிறாங்க. கார் வந்து வேகமாக ஓட்டுறாங்க. அதாவது மொத்தம் 2 காரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் காரு, இன்னொன்று வந்து BMW காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேராக இருக்காங்க. சாம், ரிபேக்கா, ஹோலி 3 பேரும் ஒரு காரில், பெத்னி, அப்புறம் சாரா, ஜூனோ 3 பேர் ஒரு காரில். கடைசியாக வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டாங்க 2 பேருமே. வந்து அது வந்து ஏர்லி மார்னிங்னால அந்த இடம் வந்து டே லைட் இல்லாமல் தான் இருக்குது. காரில் வந்து பார்க் பண்ணிட்டு ஓகே இங்கே தான் பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜூனோ வந்து ஒரு புக் வச்சுருக்கா கையில், அதாவது இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை பற்றி. அதை வந்து அங்கேயே வச்சுட்டு போயிட்டா காருக்குள்ளேயே. வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போவோம்னு சொல்லிட்டு ஜூனோ வந்து அந்த புக்கை கார்லேயே மிஸ் பண்ணி வச்சுட்டா வேணும்ன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க ஓகே எல்லா பேக்கேஜும் எடுத்துக்கோங்க, நம்ம கிளம்பலாம், டைம் ஆச்சு, இன்னும் டே லைட் கொஞ்சம் தான் இருக்கும். எல்லாம் அவங்க லக்கேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கேவ் எக்ஸ்ப்ளோரிங்க்கு தேவையான குகைக்கு தேவையான லைட்டு, ஹெல்மெட்டு, ரோப்பு, ஜாக்கெட்டு, ஃப்ளாஷ் லைட்டு, ஃப்ளேர்ஸ் இதுமாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 6 பேர் போகிறாங்க. அப்போ வந்து ஜூனோ வந்து லீடு பண்ணுறா அந்த 6 பேருக்கு இருக்கிற டீமை. இங்கே வந்து நீங்கள் வந்து ஹைட்ரேஷன் ஆயிடுவீங்க, அதனால் எல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ்ட்ரோபோபியானா அதான் போபியானா அது என்னென்னா இருட்டை பார்த்தா பயப்படுறது, இந்த குறுகிய இடத்த பார்த்தா பண்ணுறது. நீங்கள் வந்து இந்தமாரி வந்து எப்படின்னா கெட்ட கனவு வர மாரி இருக்கும், இந்தமாரிலாம் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜூனோ சொல்கிறா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒரு மான் வந்து செத்து கிடக்குது. அப்போ வந்து சாம் வந்து அவங்க டாக்டர் படிச்சுட்டு இருக்கவங்க சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னென்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது வந்து கரடி கடிச்சிருக்குன்ட்டு. கடைசியாக வந்து என்னென்னா அந்த இதுக்கு வந்துட்டாங்க கேவுக்கு. அப்போ வந்து பார்த்தா இது குகை மாதிரியே தெரில அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து இது வந்து உள்ளே கீழே இறங்கி தான் நம்ம போயிட்டு இந்த குகையை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் கிரவுண்ட் லெவல்லேருந்துன்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஜூனோக்கு மட்டும் தான் இந்த இடத்த பற்றி, அதாவது கேவ் எக்ஸ்ப்ளோரிங்கில் வந்து நாலேஜ் இருக்குது. மற்றவங்களுக்குனா வந்து கேவ் எக்ஸ்ப்ளோரிங்கை தவிர மற்ற அட்வென்ச்சரில் தான் நாலேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூனோ உள்ளே போகிறாங்க, அப்புறம் ஹோலி ஒவ்வொருத்தங்களாம் உள்ளே வந்து இறங்குறாங்க அந்த கேவுக்குள்ளே. இந்தமாரி ஒரு இதை போட்டு திரும்பி வர்றதுக்கு ஏற்ற மாரி ஒரு கயிறு அங்கேயே வச்சுட்டு மற்றவங்க எல்லாமே இறங்குறாங்க. மொத்தம் 6 பேர். ஜூனோ உள்ளே இறங்கி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஆச்சரியமாக பார்க்குறா.
அப்போ வந்து ஹோலி வந்து வேகமாக குதிச்சிடறா உள்ள குதிச்சோடனே திட்டுறா வந்து யாருன்னா ஜூனோ. இது வந்து உனக்கு ஃபன் டைம் கிடையாது, இங்கே நான் தான் வந்து லீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அப்போ வந்து சாரா உள்ளே இறங்கினோடனே அந்த குகையை பார்த்து உண்மையை பார்க்குறாங்க. வந்து ஒரு மார்க் இருக்குது. இந்தமாதிரி ஒவ்வொரு குகையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது சாரா தான் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறா. ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்தோன்னு ஒரு குகைக்குள்ளே பார்த்தோன்னே அங்கேருந்து வௌவாலுங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிக்குது. அப்போ வந்து ஜூனோ வந்து கட்டி பிடிச்சிட்டு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை பதறாத, இது வந்து வௌவால் தான் மேலே பறவைன்னு எல்லா வௌவாலும் மேலே பறக்குது குகைக்கு மேலே. இப்போ பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சாராவும் ஜூனோவும் சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்துடுறாங்க. அப்போ வந்து ஹோலி வந்து அதாவது ஹோலிங்கிறவங்க வந்து கொஞ்சம் ரகடான கேர்டு. அவங்களுக்கு வந்து இந்தமாரி விளையாட்டு பண்ணுறது தைரியமாக இருக்கிறதுலாம் பிடிக்குங்கிறதுக்காக இந்த அட்வென்ச்சர் வந்திருக்காங்க. மற்றவங்களாம் திட்டுறாங்க, இது வந்து குகை ஆபத்தான இடம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே உள்ளே வந்தோடனே அந்த குகைக்குள்ளே வந்துட்டோடனே ஜூனோ வந்து அந்த ஃப்ளேரை வச்சு பார்க்குறாங்க இந்த குகை எப்படி இருக்குன்ட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. சுற்றி இருட்டாக இருக்குது, எந்த வெளிச்சமும் இல்லை, டே லைட் இல்லைன்னொடனே எல்லாம் அவங்க ஹெட்லைட்டு அதுமாரி யூஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க இந்த குகை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா இது குகைனா நீங்கள் சொல்கிற மாதிரி மலையிலேருந்து உள்ளே போகிற குகை கிடையாது, கிரவுண்ட் வாட்டர். அதாவது இந்த பள்ளத்துலேருந்து போர் போட்டால் எப்படி இருக்கும் அந்தமாதிரி பள்ளத்துலேருந்து இறங்குற குகை. அது வந்து உள்ளே போயிட்டே தான் இருக்கும், டீப்பாக தான் போகுமே தவிர எப்படி சொல்கிறதுனா வெர்டிக்கலாக போகிறதுக்கும் ஹரிசாண்டலாக போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாரா வந்து ஒரு குகையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா திடீர்னு சத்தம், இந்தமாதிரி ஆள் நடமாட்டம் அதில் எப்படி சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ ஜோன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நம்ம இங்கே எல்லாம் பிரேக் எடுத்துப்போம், சாப்பிட்டுப்போம், கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்போ வந்து சாரா வந்து ஜூனோட்ட சொல்கிறாங்க, சாப்பிடு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஜூனோ சொன்னதுக்கு, எனக்கு பிரேக் தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, இந்த ஆப்பிளை வச்சு சாப்பிடு, கொஞ்சமாக சாப்பிடுன்னு சொன்னதுக்கு இல்லை வேணான்னு சொல்கிறாங்க. மற்றவங்களாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு ஏன் சாரா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சாரா வந்து எந்திரிச்சு போயிட்டா. அப்போ வந்து திட்டுறா, கொஞ்சமாக நீ சாப்பிட்டா தான் வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படும் அப்படின்றதுக்கு. மற்ற சாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் சாரா வித்தியாசமாக இருக்கா, ஒரு பேய் மீதி இருக்கா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சாரா வந்து ஒவ்வொரு இதாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ ஒரு வழி இருக்கிறத பார்த்துட்டு ஜூனோட்ட சொன்னேன், மற்றவங்க எல்லாம் வராங்க, இங்கே ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு அடுத்த வழியை பேசேஜை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றதுக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜூனோ சொல்கிறா, ஜூனோகிட்ட வந்து ரிபோக் என்ன சொல்கிறான்னா, இந்த புக்கை நீ ஃபுல்லாக படிச்சிட்டில போகலாம்ல வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது வந்து ரிபோக் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேவை பற்றி ஃபுல்லாக படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜூனோ நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஜூனோ வந்து புக்கை மறந்து வச்சது வந்து யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக ஜூனோக்கே வந்து இந்த குகை எப்படி இருக்குன்னே ஆக்சுவலாக தெரியாது. ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு அட்வென்ச்சருக்காக போகிறாங்க, தெரியாத இடத்துல போனால் தான் த்ரில்லிங் இருக்குன்ட்டு. அந்தமாரி ஒவ்வொருத்தவங்களாம் சாரா சொன்ன வழியில் போகிறாங்க, சாரா கண்டுபிடிச்ச புது வழியில் அந்த 6 பேரும். எதுனா ஃபஸ்ட்டு ஜூனோ தான் வந்து லீட் பண்ணுறதுனால ஜூனோ தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த வழியாக போகலாமா வேணாமான்ட்டு. அதுமாதிரி இருட்டாக இருக்குது, லைட்டு வந்து அது வந்து எப்படின்னா ஒரு ஆள் போகிற மாதிரி தான் இருக்குது அந்த வழி. அந்த வழியில் ஒவ்வொருத்தவங்களாம் போகிறாங்க, தவழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து அடுத்த இடத்தையும் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அதுமாதிரி 6 பேரில் ஒவ்வொருத்தவங்களாம் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட டைம் நிறையா ஆயிடுது. அப்படி டைம் நிறையா ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னுட்டு கடைசியாக வர்றது சாரா வந்து என்ன வருதுன்னா மாட்டிக்கிட்டாங்க குகைக்குள்ளே மாட்டோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, பெத்தினி என்ன சொல்கிறாங்கன்னா, சாரா மாட்டிக்கிட்டா நம்ம போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தினி உள்ளே வராங்க. பெத்தினி உள்ளே வந்த உடனே நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த குகைக்குள்ளே, நீ மாட்டியிருக்க, உன் மைண்டு நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல வெளியே போகணும், அந்த பேகு இதெல்லாம் வந்து கீழே விட்டுரு, நம்ம கொண்டு அந்த பேகு ரோப்புனால் வந்து அவள் தான் கடைசியாக வச்சுருக்கனால அதான் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் பேக்கேஜ் வர மாதிரி ஈஸியாக செட் பண்ணியிருப்பாங்க, கயிறு கட்டி இருக்கிற மாதிரி. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பேக்கெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் வந்துடுறாங்க. அப்பயும் பெத்தினி சொல்கிறாங்க, அதை விட்டுட்டு நீ மட்டும் வாங்கினோன்னே. பட் சாரா ட்ரை பண்ணும்போது என்னாங்கன்னா, பேக் இழுக்கும்போது அங்கே இருக்கிற பின்னாடி இருக்கிற கல் முழுகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உடனே வந்துடுன்னு சொல்லிட்டு பெத்தினி சொல்கிறாங்க, பேக்கை விட்டுட்டு வான்ட்டு. சாராவும் வந்து எவ்வளோ வேகமாக வராங்க அவ்வளோக்கா அந்த புகையை விட்டு அவசரமாக பின்னாடி இருந்து ஒவ்வொரு கல்லாக விழுந்துட்டு இருக்கும்போது சாராவும் வந்து வெளியே வந்துடுறாங்க வேகமாக தவழ்ந்து பெத்தினியோட ஹெல்ப்பால். கடைசியில் வந்து அந்த பேசேஜ் வந்து மூடிடுச்சு, அவங்க வந்த வழி வந்து மூடிடுச்சு. மறுபடியும் சாராக்கு வந்து கெட்ட அந்த ஹேலினேஷன்ஸ் வருது. என்னென்னு பார்த்தா அவங்க குழந்தை வந்து பர்த்டே கேண்டில் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கனவு வருது.
முழிச்சு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக ஒரு டஸ்ட்டாக இருக்குது, பாறை இடிபாடுகளாக இருக்குது. அப்போ வந்து எல்லோரும் வந்து கேட்குறாங்க, எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டு சாராவை கேட்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களாம் கேட்குறாங்க, அந்த மாதிரி ஜூனோ, சாம் எல்லாம் வந்து கேட்குறாங்க. இல்லை, எல்லாம் ஓகே தான், என்னை தள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி திட்டுறா. பாறையை பார்க்குறாங்க, பாறையெல்லாம் மூடிடுச்சு, போகிறதுக்கு வழியே இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் நகராதீங்க இந்த டஸ்ட்டு அடங்குற வரைக்கும் அப்படின்ட்டு, ஏன்னா பள்ளத்தில் விழுந்துருங்கன்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புக்கு படி பார்த்தா 3 வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்கன்னா, ஜூனோட்ட வந்து சாம் கேட்குறாங்க. சாம் கேட்குறப்போ நான் புக்கை கொண்டே வரல அப்படின்றதுக்கு, சரி ஓகே பிரச்சனை இல்லை, நம்ம இங்கே மாட்டிட்டோன்னு சொன்னால் அந்த ரெஸ்பான்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்கிட்ட இருந்ததுக்கு இல்லை அவங்ககிட்டையும் சொல்லலை அப்படின்னோடனே திட்டுறா சாம். ரெபாக்கா 2 பேர் எதுக்கும் ஏன் இப்படி பண்ணுற, இது வந்து நம்ம கேவ் எக்ஸ்ப்ளோரிங் கிடையாது, இது வந்து ஈகோ ட்ரிப்பு, உன்னோட ஈகோவால் தான் நம்ம எல்லாம் இங்கே மாட்டிக்கிட்டோம், நான் வந்து இங்கே சாகருக்கு நான் விரும்பலை, நம்ம வந்து வெளியே போகணுன்னு தான் பார்க்குறேன், எப்படியாச்சும் நம்ம வெளியே போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஜூனோ கூட சண்டை போடுறாங்க, உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு. அப்போ பெத்தினின்னு சொல்கிறா, நம்ம என்னென்ன குகையிலே எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டோம், நம்ம ட்ராவலிங் கியர்ஸு, ரோப்பு எல்லாத்தையும் நினைக்கு சாம் அப்போ வந்து ஓடாதுங்கிறாங்க. சாம் வந்து அவசரமாக ஓடுறாங்க இவங்க சண்டையிலேருந்து. அப்படி ஓடும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் சண்டை போட்டு ஓடுறப்போ சாமும் வந்து ரெபேக்காவும் ஓடும்போது ஒரு குகை வழியாக ஓடும்போது சாம் நிப்பாட்ட சொல்கிறாங்க. நிப்பாட்டி எரிஞ்சு பார்த்தா அந்த வழி வந்து பாதியில் நிற்குது, ஒரு பெரிய பள்ளமாக நிற்குது. அப்போ வந்து எல்லாம் வந்து எட்டி பார்க்குறாங்க, இதுக்கு தான் குகைக்குள்ளே ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெத்தினிக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க சாம், பரவாயில்ல நீ என்னை காப்பாற்றிட்டேன்ட்டு. பார்த்தா அந்த ஃப்ளேரை வச்சு பார்க்கும்போது ஃபுல்லாக ஆழம், பயங்கரமான ஆழம். ஒரு கல்லை வச்சு கீழே போட்டு பார்க்குறாங்க, கல்லை கீழே போட்டு பார்த்தா ரொம்ப தூரமாக போகுது கல். அந்த கேவோட சிஸ்டமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதாவது இந்த கேவ் இதோடு முடிஞ்சு அதோட என்ட்ரன்ஸ் அங்கே பாதியில் இருக்குது. ஆனால் வந்து இப்போ நடுவில் இருக்கிற வழி வந்து பாதியில் நின்று இருந்தோடனே ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு என்னென்னா, நம்ம வந்து ரூஃப் வழியாக கயிறு போட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெபேக்கா வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தமாதிரி இங்கே இருக்கிற கயிறையும் இதையும் வச்சுட்டு நம்ம கிளைம்பர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூஃபில் வந்து ஜாயிண்ட்ஸை போட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கியராக ஹிஞ்சாக போட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து கை வலிக்குது ரெபேக்காவுக்கு. அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு போகிறாங்க. இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, லைட்டும் கிடையாது, எந்த ஒரு கியரும் கிடையாது. அங்கே வந்து ஆல்ரெடி வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த ஹிஞ்சு போட்டிருக்காங்க அதில். அப்போ வந்து ரெபேக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அங்கே ஒருமாரி பார்க்குறேன், இன்னும் முயற்சி பண்ணிப்போன்னு சொல்லிட்டு மற்றவங்கன்னா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி வந்து அந்த பழைய ஹிஞ்சு போட்டதை பார்க்குறாங்க. ஆல்ரெடி அப்போ இங்கே மனுஷங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அந்த ஹிஞ்சிலே வந்து போட்டு போகிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட பழைய ஹிஞ்சு துரு பிடிச்சி ரொம்ப இருக்குது. அதில் போட்டு இவங்களும் அந்த சைடு போயிட்டாங்க. கயிறு இருக்குது. இப்போ இந்த கயிறு வச்சு ஒவ்வொருத்தவங்களாக வராங்க, மிச்சம் 5 பேரும் ரெபேக்காவை ஃபாலோ பண்ணிட்டு. அந்தமாரி வந்து ஹோலி ஃபஸ்ட்டு போகிறாங்க, அப்புறம் வந்து சாம், அப்புறம் வந்து பெத்னி, கடைசியாக வந்து சாரா. ஸோ இந்தமாரி 5 பேரும் வந்து கடைசியாக ஒவ்வொருத்தவங்களாக இந்த கயிறில் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு போயிட்டாங்க, குகையோட அந்த சைடு. அந்தமாரி ஒவ்வொன்றா போகும்போது கடைசியில் என்ன ஆகுதுன்னா, சாம் போகிறப்போ கடைசிக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அப்போ தான் ஸ்டூடெண்ட்டுமே படிச்சுட்டு இருக்காங்கனால அவங்களுக்கு மெடிக்கல் இதை பற்றி இதாக இருக்குது தவிர இதில் நாலேஜ் கிடையாது. கடைசியாக வந்து ஜூனோவும் வந்து என்னென்னா வராங்கிறாங்க. அப்படி வரும்போது என்னென்னா எல்லாத்தையும் கழட்டிட்டு வராங்க ஜூனோ, அங்கே இருக்கிற ரோப்பு எல்லாத்தையும் சேஃப்டிக்கு இல்லாமல். அப்போ வந்து மற்றவங்களாம் கேட்குறாங்க, ஏன் அதை பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம இருக்கிறது யூஸ் பண்ணிக்கணும், நம்மகிட்ட இருக்கிற கயிறு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஜூனோ வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஹிஞ்சாக கழட்டிட்டு, ஏன்னா ஃப்யூச்சருக்கு இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு தெரியாது, அதனால் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வந்து ஜூனோ கீழே விழுந்துட்டாங்க, அந்த பழைய காலத்தோட இதை பண்ணிட்டு. அப்போ வந்து சாம் வந்து அவங்க கயிறை இழுத்து பிடிக்கும்போது என்னாச்சுன்னா, ஜூனோ விழுகிற தடுக்கிறதுக்கு அவங்க கையை அறுத்துருச்சு. மற்றவங்கன்னா எப்படியோ பிடிச்சிட்டாங்க. ஆனால் சாமில் வந்து கையிலேருந்து ரத்தம் வடிஞ்சு ப்ளீடிங்காக வந்துட்டுருக்கு. ஜூனோ வந்து கீழே போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு பாறையை பிடிச்சி நின்றுட்டாங்க. பாறையை பிடிச்சிட்டு நின்னோடனே அவங்களும் மேலே வந்துட்டாங்க. எல்லோரும் மேலே வந்துட்டு சாமுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க கைக்கு. இங்கே உள்ளே வந்தோடனே ஒரு குகை இருக்குது இந்த சைடு. அந்த குகையில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் இருக்குது, குகை மனிதர்களோட இந்த பெயிண்டிங். எல்லாம் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க அவங்க இருக்கிற அந்த லைட்டை வச்சு, டார்ச் லைட் வச்சுட்டு. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூனோ பேட்ரி ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் அடுத்து நம்ம எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியாது, வேஸ்ட்டு பண்ணாதீங்க பேட்டரியை,
டைம் நம்ம கம்மியாக இருக்குது, சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஜூனோ சொல்கிறாங்க பேட்டரிலாம் வேஸ்ட் ஆகாதீங்க, டைம் இல்லை நீங்கள் போகலான்னதுக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா குகையில் இருந்த மற்றவங்க வந்து பெத்தினி இல்லை இந்த ஃப்ளேரை கொடு அப்படி நம்ம பற்ற வச்சுங்க என்ன இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்கு. அப்போ ஜூனோ சொல்கிற ஃப்ளேர் கம்மியாக தான் இருக்குது பெத்தினி, நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நீ இந்த இதை வந்து அப்புறம் பாரு, இதை ரசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜூனோ சொல்கிறாங்க. பெத்தினி என்ன சொல்கிறாங்க, நீ ஃப்ளேரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜூனோவும் வந்து பற்ற வைக்கிறாங்க. ஃப்ளேரை பற்ற வச்சா அந்த இடம் ஃபுல்லாக பிரைட்னஸ் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாங்க. வெளிச்சத்தில் பார்த்த உடனே அந்த பாறையில் வந்து வரைஞ்சிருக்கு ட்ராயிங்ஸ் நிறையா, மவுண்டன்ஸு, அதாவது இது எப்படின்னா குகையில் வந்து என்ட்ரன்ஸ் 2 இருக்கிற மாரி. அப்போ வந்து பார்த்தோன்னே அப்போ இதுக்கு வந்து ஒரு வழி இங்கே இருக்குன்னா இன்னொரு வழி அங்கே இருக்குது, கன்ஃபார்மாக இது வந்து குகை மனிதர்கள் வரைஞ்சிருக்காங்கன்னா இதில் வழி இருக்கும், நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அந்த குகையவே பார்க்குறாங்க. ஃபுல்லாக வந்து அந்த மேமூத்து இந்தமாரி ட்ராயிங் நிறைய வரைஞ்சி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே. ஸோ அதனால் இந்த குகைக்கு இன்னொரு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக போகிறாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முடிவு கிடையாது, எங்கேயும் போகிறதுக்கு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோடனே இந்த ட்ராயிங்னால் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா கான்ஃபிடென்ஸ் வருது. ஓகே பரவாயில்ல, நம்ம முயற்சி கரெக்டான ஸ்டெப்பில் தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது ரெபேக்காவும் இவங்களும் வந்து தனியாக வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு மூச்சு விட முடியல, அந்த இடத்துல குகையில் வந்து காற்று இல்லை சுவாசிக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இவங்க வந்து லைட்டரை பற்ற வச்சு பார்க்குறாங்க காற்று எந்த சைடு இருக்குன்ட்டு. அப்படி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க வேகமாக போகிறாங்க. யாரும் ஹோலி வேகமாக போயிட்டு போகும்போது லைட்ரு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த எங்கே காற்று இருக்கோ ஆக்சிஜன் இருக்கோ அங்கே தான் இதாகணுன்னே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹோலி வந்து வேகமாக ஓடிடுறாங்க. ஓடி போகிறோடனே காற்று இந்த வழியாக தான் இருக்குன்ட்டு. அப்படி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது ஒரு டே லைட்டு மாரி தெரியுது. அப்போ வந்து எல்லாம் ஓடி போகிறாங்க. அப்போ வந்து ஜூன் என்ன சொல்கிறாங்கன்னா அது டே லைட்டு கிடையாது, அது வந்து ரிஃப்ளெக்ஷன், நீ ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹோலிகிட்ட சொல்கிறாங்க. இது இருட்டில் வந்து நீ ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து என்னென்னா ஹோலி வந்து கேட்காம ஓடுறாங்க. ஓடி போய் ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இது ஜூனோவும் வந்து பின்னாடியே வந்து ஓடி வந்து பிடிக்க வராங்க. யாரை? நம்ம ஹோலியை வந்து பிடிக்க வரும்போது என்னென்னா அவங்களுக்கு க்ரிப்பு பாறை ஈரமாக இருக்க வழுக்கினோன்னு விட்டாங்க கீழே. அவங்களே எவ்வளவோ கையை பிடிச்சி பார்க்குறாங்க. ஆனால் வழுக்கு பாறை பயங்கரமாக இருந்தோடனே கீழே விழுந்துட்டாங்க. ஹோலி வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஜூனோவால் பிடிக்க முடியல அவங்கள. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம ஹோலி வந்து கீழே விழுந்துடுறாங்க கை தவறி. ஜூனோவால் பிடிக்க முடியல. அவங்க வந்து இருட்டுக்குள்ளே விழுந்துட்டாங்க. கீழே ஒரு குகை இருக்குது. அந்த ஓட்டை வந்து பெருசாக இருட்டாக இருக்குது, டார்க்காகவும் இருக்கிறனால இவங்களுக்கு என்ன இருந்ததில்ல. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜூனோ நீ நகராத, அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டுறாங்க. இங்கே ஹோலி வந்து என்னென்னா பார்க்கும்போது அவங்க கால் எலும்பு வந்து உடஞ்சி வெளியே வந்திருக்கு. அப்போ வந்து கத்துறாங்க வழியில். எலும்பு ஒரு பீஸே வெளியே வந்தோடனே இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு ஹோலி கத்திகிட்டு இருக்காங்க. உடனே மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து இதை பார்க்குறக்கே ரொம்ப இதாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் கத்திகிட்டு இருக்காங்க. கத்திகிட்டு இருக்கும்போது அந்த சாமுங்கிறவங்க டாக்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஹெல்ப் பண்ணுற நேரம், யாரும் வந்து பேசாதீங்க, இங்கே வந்து தட்டாதீங்க, நீங்கள் வந்து அந்த ஐசாக்ஸ் வச்சுருக்கீங்க, அதாவது கோடாலி வச்சுருக்கீங்களா பனி இது அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு சாம் வாங்குறாங்க. ஏன்னா சாம் வந்து ஒரு டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு மெடிக்கலை பற்றி தெரியும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஹோலிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அடுத்து பண்ண போகிற ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் வலியாக இருக்கும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அவங்க புரிஞ்சிருச்சு என்னன்ட்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சாரா வந்து தனியாக எங்கேயோ போயிட்டாங்க. ஜூனோவும் வந்து போக பார்க்குறாங்க. அப்போ வந்து மற்றவங்க கூப்பிட்றாங்க, உன்னோட ஹெல்ப் தேவை, நீ வா இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். பட் சாரா தனியாக போயிட்டாங்க. இங்கே வந்து ஹோலிகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் உனக்கு பண்ண போகிற ட்ரீட்மெண்ட் பயங்கரமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா ஹோலிக்கு புரிஞ்சிருச்சு. இந்த எலும்பு வெளியே வந்து எலும்பு உள்ளே வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த சாமுங்கிறவங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து பிடிச்சிக்கோங்க ஹோலியை, நீங்கள் எல்லாம் டார்ச் அடிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலைக்கு இருக்காங்க. ஆனால் ஜூனோ வந்து என்னென்னா சாரா தனியாக போயிட்டாலும் நம்ம பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இவங்க வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த எலும்பு உள்ளே வைக்க பார்க்குறாங்க. பட் அவங்க வந்து வழியில் கத்துறாங்க. யார்? ஹோலி. அவங்க வாயில் வந்து ஏதோ ஒன்று கடிக்க வச்சுட்டு பண்ணாலும் அவ்வளோ வழியில் அவங்க கத்துறாங்க. எலும்பு அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ ஏன்னா வந்து இது வந்து இருட்டாக இருக்குது எல்லாம் இருக்கணுன்னே எப்படியோ உள்ளே தள்ளிட்டாங்க. சாம் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, உள்ளே தள்ளிலான்னு தள்ளிட்டு கட்டிட்டாங்க. இந்த சைடு சாரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டு குகை, அந்த குகையில் வந்து பார்க்கும்போது பின்னாடியே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு உருவம் போகிற மாதிரி தெரியுது இவங்களுக்கு. கருப்பு கலரில் வெள்ளையாக ஒரு உருவம் வந்து அந்த சைடு மூவ் ஆகிற மாதிரி பயங்கர இருட்டில் இவங்க டார்ச் லைட்டை தெரியுது. சாரா வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதிர்ச்சி என்னடா ஒரு உருவம் தெரியுதுன்ட்டு இவங்க அந்த உருவத்தை பார்க்குறாங்க. அது உருவம் நகருது, மனுஷன் மாதிரியே இருக்குது. அப்போ வந்து சாரா வந்து அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பின்னாடி வந்து பார்த்தா ஜூனோ.
அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, ஜூனோ வந்து சொல்கிறேன், நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போவேன், பயப்படாம இரு, நம்பிக்கையாக இரு, ஆனால் நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போகணுன்னா நீயும் என் கூட இருந்தால் தான் 2 பேரும் ஒன்றா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை திட்டுறாங்க. நீ ஏன் தனியாக போனட்டு. சாரா வந்து இவங்க எல்லாத்துட்டையும் சொல்கிறா, நான் அந்த குகைக்குள்ளே இருட்டில் ஒரு மனுஷனை பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஜூனோ சொல்கிறா, வாய்ப்பே இல்லை, இந்த குகையை வந்து மனுஷங்க ஆராய்ச்சி பண்ணாத இடம்னா இன்னும் இருக்குது. அது இந்த டே லைட்டே இல்லாததில் இந்த இதில் வந்து விஷர பாறைங்களை வந்து எப்படி மனுஷங்க இருப்பாங்க, இங்கே வந்து டாக்ஸிக் நிறையா இருக்குது, இந்த இதனால் பார்க்க முடியாது, நம்ம ரைட் டனல் எதுவோ அதை தான் கண்டுபிடிச்சி போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகிறப்போ இந்த டனலோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஏறுறாங்க எல்லோரும். உங்கள் கால் உடஞ்சவங்களையும் தூக்கிட்டு எல்லோரும் வராங்க 5 பேரும். கடைசியில் வந்து இந்த டனல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்த்தில் பார்த்தா ஒரு எலும்பாக இருக்குது, நிறையா ஒரு எலும்பு கூட இருக்குது. அப்போ மற்றவங்களே கேட்குறாங்க, இது என்ன பிளேஸ்ன்னு கேட்டதுக்கு அவங்ககிட்ட ஃப்ளேர் கம்மியாக தானே இருக்குது, ஸோ அதனால் வந்து இன்ஃப்ராரெட் கேமராவில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது அந்த கேமரா வந்து நைட் விஷன் இருக்கும், அதை வச்சு நம்ம பார்த்தா தெரியும்னு பார்த்தா அந்த கேமரா ஆன் பண்ணி பார்த்தா ஒரே எலும்பு கூடுங்களாக இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை நூறுக்கணக்கான எலும்பு, மனுஷனோட எலும்பு, மிருகங்களோட எலும்பு தான் இருக்கே தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ வந்து எல்லாம் கேட்குறாங்க, இது என்ன இடம்னு கத்திட்டு இருக்காங்க. எலும்பு கூட பயமாக இருக்கணுன்னே இவங்க அந்த டார்ச் லைட் அடித்து பார்க்குறாங்க. யார்? ஜூனோ. இந்த கேமராவில் வந்து ஒவ்வொன்றா பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒரு உருவம் தெரியுது, வெள்ளையாக மனுஷன் மாதிரி ஒரு உருவம். பெத்தனிக்கு பின்னாடி இருந்தோடனே எல்லாம் அதிர்ச்சியில் ஓடுறாங்க. பின்னாடி ஏதோ உருவம் இருக்குன்னு சொன்னோடனே அது அவங்க உள்ளே பூந்து ஓடுது. பெத்தனி எல்லாம் பயந்துட்டு ஓடுறாங்க. அப்போ வந்து என்னாச்சு, நான் எல்லாம் பார்த்தேன், நாங்கள் எல்லாம் வந்து உருவத்தை பார்த்தோம். அவங்கன்னா மனுஷன் கிடையாது, வேறு நம்பர் இருக்குது, அவங்க ரூஃப் மேலாம் ஏறுதுன்னொடனே அந்த குகையோட உச்சிலலாம் ஏறுது. இவங்க உடனே ஃப்ளாரை பார்த்து வச்சு பார்க்குறாங்க என்னன்ட்டு. எல்லாமே பயப்படுறாங்க. மூவுது, இங்கே மூவ் ஆகுது, அங்கே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே இந்த எலும்பு கூட நேரத்தில் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. யார்? சாமு. அப்போ என்ன சொல்கிறா, வா இங்கே ஒரு வழி இருக்குது, இந்த வழியாக போவோன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க சாமு அந்த 5 பேர்த்த. எல்லாமே வந்து ஓடுறாங்க. அந்த பெத்தினி எல்லாமே ஓடும்போது அங்கேயும் ஒரு உருவம் இருக்குது அந்த கோயிலில். அப்போ பார்த்த உடனே என்னென்னா அந்த ஃப்ளேர் தான். ஸோ அந்த வெளிச்சத்தை பார்த்தா அது ஈர்க்குது, அதனால் வந்து அது தூக்கி போடு அப்படின்னோடனே அதை தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டோடனே என்ன ஆகுதுன்னா அந்த உருவம் வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யாரை? ஜூனோ, பெத்தினி, அப்புறம் வந்து ஹோலி வந்து என்னென்னா அட்டாக் பண்ணோடனே இவங்க ஹோலியை விட்டு போயிட்டாங்க. ஹோலியால் நடக்க முடியாதனால கால் உடஞ்சிருக்குல்ல, விட்டு போயிட்டாங்க. விட்டு போனேன்னு அவங்களுக்கு அது ஈஸி டார்கெட் ஆச்சு அந்த குகை இவங்களுக்கு, அங்கே இருக்கிற க்ரீச்சர்ஸுக்கு. ஜூனோ வந்து என்ன சொல்கிறான்னா, அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் அந்த மிருகம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹோலியை அடித்து சாவடிச்சுட்டு இழுத்துட்டு போகுது அந்த அதிர்ச்சியில். அப்போ வந்து ஜூனோ வந்து என்ன பண்ணுறான்னா ஹோலியோட கண்ணை பார்க்குற, கண் வந்து உள்ளே போயிடுச்சு. ஓகே ரைட்டு, ஹோலி செத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. என்னடா இப்படி நம்ம அட்வென்ச்சர் ட்ரிப் வந்துட்டோம், நம்ம ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஜூன் அழுகுறோன்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் வந்து மறுபடியும் வந்து அந்த இதை பிடிச்சி இழுக்குது. யாராக வந்து ஹோலியோட உடம்பு இழுத்துட்டு போகுது சாப்பிட்றதுக்காக. இவன் வந்து ஜூனோ வந்து பிடிச்சி இழுக்கிறா, நான் அவனோட நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஐஸ் கோராலியை வச்சு அந்த அந்த அதாவது குகையில் இருக்கிற விலங்குக்கும் இதுக்கும் சண்டை போடுறாங்க. மாற்றி சண்டை போடும்போது ஜூனோ வந்து அடித்து சாவடிச்சிட்டா அந்த மிருகத்தை. தரையில் தள்ளி அந்த கோடாலியை வச்சு அடித்து சாவடிச்சிட்டா. இங்கேருந்து அவரை விட்டு போன்னு சொன்னோடனே அப்படி சாவடிச்சிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. கடைசியில் அந்த கோடாலியை வச்சு அடித்து சாவடிச்சிட்டாங்க. சாவடிச்ச உடனே இதாகுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா குகைக்குள்ளே வாழ்கிற ஒரு உயிரினங்கள். இது வந்து என்னென்னா வெளியே சூரிய வெளிச்சமே பட்டதில்லை இதுங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறனால குகைக்குள்ளேயே வாழ்கிற ஒரு மனிதர்களை தின்னக்கூடிய விலங்கு, இந்தமாதிரி மாமிசம் தின்னக்கூடிய ஒரு விலங்குகள். ஸோ குகைக்குள்ளே யார் வந்தாலும் கொன்று சாப்பிட்றதான் இந்த உயிரினங்களோட நோக்கமாக இருக்கும். இந்த உயிரினங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாது, ஆனால் காது நல்லா கேட்கும். ஏன்னா வந்து எப்படியோ வந்து என்னென்னா ஜூனோ வந்து அந்த மிருகத்தை அடித்து சாவடிச்சிட்டாங்க அந்த கோடாலியால், எவ்வளோ முடியுதோ. ஸோ ஃப்ரெண்டை காப்பாற்றிருக்க இவங்க அடித்து இந்தமாரி சண்டை போட்டு கோபமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பின்னாடி வந்து பெத்தினி வந்திருக்காங்க. அது தெரியாமல் அவங்க மேலே வந்து கோடாலி எடுத்து குத்திடுறாங்க. குத்தினோடனே அவங்க வந்து கழுத்தில் வந்து மாட்டிக்கிச்சு, கோடாலி மாட்டி சாப்பிடுச்சோங்க. ஜூனோக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ நம்ம அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்படியே நம்ம மிருகம்னு நினச்சி தான் நம்ம கொன்னோம், பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்னோடனே ஃப்ரெண்டை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கவலையிலே நிற்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெத்தினி வந்து காப்பாற்று அப்படின்னு கெஞ்சுறாங்க ஜூனோவை பார்த்து. ஜூனோவுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஜூனோவோட செயினையும் அறுத்துட்டாங்க. அப்படியே அந்த அதிர்ச்சியில் ஜூனோவோட செயின் அவங்க கையில் தான் இருக்குது. அந்த கோடாலியை வந்து அங்கேயே கீழே போட்டுட்டு
யாருன்னா நம்ம ஜூனோ போயிடுறாங்க. அப்போ வந்து பெத்தினி சொல்கிறேன், என்னை விட்டுட்டு போகாத, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அந்த கையில் வந்து அவங்களோட செயினை வச்சுட்டு கெஞ்சுறப்போ பெத்தினி வந்து கெஞ்சுறாங்க. அப்போ ஜூனோ வந்து விட்டுட்டு போயிட்டா. ஜூனோவுக்கு வந்து என்னென்னா நம்ம ஃப்ரெண்டை கொண்டுட்டோமேங்கிற பயத்தில். ஆனால் பெத்தினி வந்து கெஞ்சுறாங்க எப்படின்ட்டு காப்பாற்றுன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரா தனியாக ஓடிட்டா. இங்கே வந்து இவங்க யார், சாம், ரிபேக்கா 2 பேரும் தான் இருக்காங்க இப்போ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த க்ளோ ஸ்டிக்கை வச்சு பார்த்துட்ருக்காங்க. யார் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு உயிரினம் இருக்குது, சாமுக்கும் ரிபேக்காவுக்கும் மேலே. இங்கே கனவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்த மாதிரி தெரியுது. அந்த குழந்தைய தொட்டால் பேய் இருக்குது. அப்போ தான் வந்து சாரா முழிச்சிக்கிறாங்க அந்த கெட்ட கனவுலேருந்து. முழிச்சிட்டு பார்க்கும்போது அவங்க மூஞ்சில் வந்து இன்ஃப்ராரெட் லைட்டு கேமரா தெரியுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஃப்ராரெட் கேமரா வந்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க என்னென்ன இருக்குன்ட்டு. அப்படி பார்க்கும்போது ஒரே மனிதங்களோட எலும்பு கூடாக இருக்குது. சுற்றி பார்த்தா மனுஷங்களோட எலும்பு கூடு, மண்டையோட முதுகெலும்பு எல்லாமே இருக்குது. இவங்க வந்து சாரா வந்து அந்த இதுலேயே பார்க்குறாங்க, கேமராலே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பார்க்குறாங்க. அந்த இடம் இருட்டாக இருக்குன்னா ஒன்றுமே தெரியலன்ட்டு பார்த்தா அங்கே வந்து ஒரு ஆயில் கேனு என்னென்னமோ இருக்குது வித்தியாசமானது. ஆனால் மனுஷங்களோட எலும்பு கூடு தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இதை வந்து கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ண இதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி நிறைய பேர் வந்தவங்க மாட்டிட்டாங்க, அந்த காலத்துலேருந்து வந்தவங்களாம் மாட்டிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூட்டு மத்தியில் போயிட்டுருக்காங்க. கரடியோட எலும்பு எல்லாத்தோட எலும்பும் அங்கே வந்து நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாம் வந்து சாரா வந்து அந்த ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. செவுத்தோரமாக ஒளிஞ்சிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கேமரா வழியாகவே பார்க்குறாங்க. ஏன்னா இருட்டாக இருக்கல என்ன நடக்குதுன்ட்டு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க முன்னாடி வந்து பொத்துன்னு வந்து ஒரு உயிரினம், அதாவது ஒரு பாடி விழுகுது, டெட் பாடி. இவங்க வந்து இந்த இதிலே பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. கத்துனா வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த இதிலே பார்த்துட்ருக்காங்க. என்னடா ஒரு நமக்கு முன்னாடி ஏதோ உழுகுற சத்தம் கேட்குதுன்னு கேமராவில் பார்த்தா யாருன்னா அவங்க ஃப்ரெண்டோட, அதாவது ஹோலியோட பாடி மூஞ்சி தெரியுது இல்லை கேமராவில். இவங்க அந்த கேமராலேயே ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க என்னென்ன நடக்குதுன்ட்டு. ஹோலியோட உடம்பை வந்து மற்ற உயிரினங்கள்லாம் வந்து அந்த குகையில் இருக்கிற விலங்குகள் வந்து சாப்பிடுதுங்க. அப்போ அந்த உயிரினங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு பயந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு அதிர்ச்சியிலே நிற்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க முன்னாடி அவங்க ஃப்ரெண்டோட பணத்தை வந்து சாப்பிடுது அப்படின்ட்டு. இவங்க வந்து கண்ணை மூடிட்டு பயந்துட்டு அப்படியே இறுக்கி கேமராவை கட்டி பிடிச்சிட்டு அதை பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெபேக்காவும் சாமும் வந்து அந்த க்ளோ ஸ்டிக்கை வச்சு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு ரூஃபில் பார்த்திங்கன்னா ஒரு பேயை பார்த்துக்கிறாங்க. அதாவது இந்த குகையில் வாழ்கிற ஒரு விலங்கு க்ரீச்சர்ஸை. இந்த க்ரீச்சரை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போ ரெபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த குகையோட எண்டில் அந்த க்ரியேச்சர் இருக்குது. இதை பார்த்தோன்னே இவங்க பயந்துட்டு பின்னாடி போயிடுறாங்க. பின்னாடி போய் ஒரு குகையோட இந்த செவுறு மாதிரி இருக்க அந்த செவுத்து மேலே போய் ஏறி உக்காந்துக்கிறாங்க. அப்படி உக்காந்துட்டு பயப்படுறாங்க இந்த உயிரினம் வரதை பார்த்துட்டு. யாருக்கும் தெரியாமல் 2 பேரும் ஒன்றா கெட்டி பிடிச்சிட்டு அந்த அதிர்ச்சியிலே நிற்கிறாங்க. இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பாட்டு அந்த ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அந்த க்ரியேச்சர் வர வழியிலேருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக. இவங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த உயிரினம் வந்து அமைதியாக இருக்குது அப்படி, அதாவது அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாமுக்கு ரிபாக்காவும் சொல்லிட்டுருக்காங்க, படுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரா வந்து அந்த கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்ணை திறந்து பார்க்குறாங்க, என்னடா இது என்ன இப்போ இது போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் வந்து ஹோலியோட பாடியை அது சாப்பிட்டுட்ருக்குங்க கண்ணு முன்னாடி. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நாத்தம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தோடனே இவங்க சத்தம் போட்டுறாங்க. யார், சாரா அந்த ஒரு இதில் அந்த அதிர்ச்சியில் சத்தம் போட்டோன்னே அந்த உயிரினங்கள் வந்து மறுபடியும் இவங்க பார்க்குது என்னடா சத்தம் கேட்குதுன்ட்டு. அவங்களோட மூஞ்சி வந்து கேமரா கிட்டே வச்சு பார்க்குறாங்க. இவங்க அசையாமே நிற்கிறாங்க. எந்த அசைஞ்சாலும் இவங்களை இது போட்டு தள்ளிடுன்ட்டு சாரா வந்து அந்த கேமரா ஆன் பண்ணி கிட்டே வச்சுட்டே இருக்காங்க. அந்த கரெக்டாக 2 கிட்டே நிற்கிறாங்க. சாராவும் சரி அந்த உயிரினமும் சரி. திடீர்னு கத்துது அந்த உயிரினம். கத்த ஆரம்பித்தோடனே சாரா அப்படியே பயத்தில் நிற்கிறாங்க. அது கத்த ஆரம்பித்து அது வந்து சாப்பிட்ட ஹோலியோட பிளட்டுனா இவங்க மேலே படுது வாயிலேருந்து. கத்துது அந்த உயிரினம். கத்தோடனே இவங்க அசையாமல் அப்படியே நிற்கிறாங்க வாயை பொத்திட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜூனோவை வந்து டார்ச் லைட் அடிச்சுட்டு வராங்க. குகையிலேருந்து தேடிட்டு கத்திகிட்டே வராங்க சாரான்ட்டு. அப்போ கத்திட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஜூனோ வந்து கத்திட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வழியில் வந்து ஏரோ மார்க் போட்டிருக்கு, இந்த வழியாக போங்கன்ட்டு. அப்போ வந்து இந்த சைடு வந்து என்னென்னா இது சாமும் ரெபேக்காவும் அங்கே படுத்திருக்கவங்க வந்து என்னென்னா இது ஜூனோ கத்துறதை பார்த்துட்டு
ஐயோ இது ஜூனோ வந்து அங்கே கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே இவங்க மேலே வந்த அந்த பேய் வந்து என்ன ஆகுது, அந்த கிரியேச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா இவங்கள பார்க்குது, அந்த சத்தம் கேட்குதுன்ட்டு. இவங்க சத்தம் போடுறதையும் லைட்டாக சத்தம் போடுறதையும் கேட்குது. அப்படியே பார்த்துட்ருக்கு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவங்களும் யார் ரெபேக்காவும் சாமும் வந்து பயத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலேயே வந்து பேய் நிற்கிது, அந்த கிரியேச்சர்ஸ் நிற்கிது, குகையில் வாழ்கிற கிரியேச்சர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அசையாமல் அப்படியே நிற்கிறாங்க. அது வந்து கிட்ட வந்து அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்குது, என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிரியேச்சர். ஏன்னா அந்த கண்ணு தெரியாது, அது காது மட்டும் தான் நல்லா கேட்கும். அந்தமாரி ரொம்ப கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்தோன்னே இவங்க ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. அப்படி சாமும் ரெபேக்காவும் அந்த அதிர்ச்சி நிற்கும்போது அது வந்து என்ன சொல்கிறாங்க, இது நம்மளை பார்க்கல, அதாவது நம்ம கிட்டே இருந்து நம்ம பார்க்கலன்னா அதுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சாமோட வாட்ச் வந்து அலாரம் அடிக்குது. அதாவது என்னென்னா அவங்க பாய் ஃப்ரெண்டு கொடுத்த வாட்ச் வந்து அலாரம் அடிச்சோடனே திடீர்னு அந்த உயிர் நம்ம பார்த்துட்டு என்னடா சவுண்டு கேட்குதுன்ட்டு அந்த கிரியேச்சர் வந்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா ரெபேக்கா அந்த வாட்சை கழட்டி போடு அப்படின்னு சொன்னோடனே உடனே வாட்சை கழட்டி தூக்கி வீசிடுறாங்க. அப்படி வாட்சை கழட்டும் போது அந்த உயிரினை வேகமாக ஓடி வருது இவங்களை நோக்கி அந்த சவுண்டை கேட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெபேக்காவும் இவங்களும் அந்த வாட்சை கீழே போட்டோன்னே அந்த வாட்சு போடுற சத்தத்தை கேட்டு அந்த உயிரினை அந்த வாட்சை நோக்கி போகுது. வாட்ச் எங்கே இருக்கோ அதுக்கிட்ட போய் நின்று கேட்குது என்னதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுது, அதை பார்க்குது எங்கேருந்து சவுண்டு வருதுன்ட்டு. அப்படி சவுண்டு வரதை பார்த்தோன்னே இவங்கன்னா அமைதியாக தான் இருக்காங்க, யார் ரெபேக்காவும் சாமும். அப்போ தான் வாட்சு மறுபடியும் சவுண்டு கேட்டோடனே அந்த உயிரினை அங்கேயே நின்று வந்து கிட்டே வந்து பார்க்குது. அப்போ வந்து என்னென்னா ஜூனோ வந்து கத்துறாங்க, சாரா சாரான்னு கத்துனோடனே எங்கே இருக்கீங்க மற்றவங்கன்னு கேட்டோடனே திடீர்னு அந்த உயிரினா அந்த வாட்சை விட்டுட்டு ஜூனோவை தேடி போகுது. ஜூனோ வந்து அங்கே ஒவ்வொரு வழியாக போகும்போது அங்கே மார்க்கிங் போட்டிருக்கு, இந்த வழியாக போங்க அப்படின்ட்டு. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாமும் வந்து ரெபேக்காவும் ஐயோ ஜூனோவை தேடியது போகுது, நம்ம ஜூனோவை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஜூனோவை பார்க்க போகிறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சாரா வந்து அந்த டெட் பாடி இருக்கிற, அதாவது அந்த ஹோலியோட பாடி இருக்கிற இடத்தெல்லாம் தாண்டி வராங்க. ஒரே எலும்பாக இருக்குது, சத்தம் போடாமல் அந்த இன்ஃப்ராரெட் ஆன் பண்ணிட்டு வராங்க. அங்கே ஒரு ஆயில் கேனு இருக்கிறத பார்க்குறாங்க, எலும்பு கூடு அது நிறையா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹோலியோட உடம்புலேருந்து ஒரு கத்தி வச்சு அவங்க யூஸ் பண்ண இதெல்லாம் எடுக்கிறாங்க. காலில் கட்டியிருப்பாங்களே ஒரு கோடாலி, அது இதெல்லாம் ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுக்கிறாங்க. இனிமேல் கட் பண்ணி எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா ஒருமே அழுதுகிட்டே வந்து அமைதியாக சுற்றி பார்த்துட்டு பதட்டத்தில் பார்க்குறேன். ஏன்னா அந்த விலங்கு எங்கேருந்து வரும்னு தெரியாதனால பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க. அப்படியே எடுக்கிறாங்க அவங்க என்ன உடம்புலேருந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பர்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜூனோ வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அந்த விலங்கு வர்றதை பார்த்துட்டாங்க, கிரியேச்சர் வர்றதை. இவங்க வந்து பயத்தில் நிற்கிறாங்க. என்னடா நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு உயிரினம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அப்போ தான் ஒன்று பார்க்குறாங்க, அவங்க டார்ச் அடித்ததும் என்னென்னா அது வந்து கவனிக்கல டார்ச் அடித்ததை, இவங்களையும் அது பார்க்கல. அப்போ தான் இவங்களுக்கு வந்து ரெபேக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஜூனோக்கு வந்து என்ன சொல்கிறாருந்துச்சுன்னா இந்த உயிரினத்துக்கு வந்து கண்ணு தெரியல, நம்ம ஈஸியாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் மாறுது, அதிர்ச்சிலேருந்து ஒரு வெறியாகுது. இந்த சைடு வந்து என்னென்னா ரெபேக்காவும் சாமும் வந்து அங்கே இது பண்ணுறாங்க, அந்த குகையில் வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஹோலியோட உடம்புலேருந்து சுற்றி, அதாவது அந்த கோடாரி கத்தி என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு சாரா வந்து அந்த ஆயில் கேனை வச்சு அவங்க யூஸ் பண்ண துணி காலுக்கோட்டை பேண்டேஜ் இதெல்லாம் வச்சு ஒரு இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, தீப்பந்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சாரா வந்து தனியாக, ஏன்னா அவங்ககிட்ட டார்ச் எதுவுமே இல்லை, வெறும் இன்ஃப்ராரெட் கேமரா வச்சு அவ்வளோ தூரம் போக முடியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குகைக்குள்ளேருந்து அவங்க யூஸ் பண்ண பொருளை வச்சு அந்த என்னென்ன மெட்டீரியல் இருக்குமோ அந்த ஆயில் கேனு அதெல்லாம் வச்சு இருக்கிற அந்த 2 மெட்டல் இதை வச்சு ஒரு நெருப்பு உருவாக்கிடுறாங்க. நெருப்பு உருவாக்கி வந்து அவங்க நெருப்பு உருவாக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோடாலியாலே வந்து நெருப்பு உருவாக்கிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காங்க. அந்த குகைக்குள்ளேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோ ஸ்டிக்கை வச்சு சாம் ரெபேக்கா 2 பேரும் வந்து பாதையை கண்டுபிடிக்கிறாங்க, ஜூனோவை தேடி கண்டுபிடிச்சி போகணுன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து சாமும் ரெபேக்காவும் வந்து அந்த க்ளோ ஸ்டிக் வச்சு வழியை கண்டுபிடிச்சிட்டே போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல வந்து பேய் இருக்கும், அதாவது இந்த கிரியேச்சர் இருக்கும், அது கண்ணு தெரியாது, அதனால் நம்ம வந்து சைலண்ட்டாக போனால் போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு டார்ச் லைட் அடித்து பொறுமையாக போயிட்டுருக்காங்க. அங்கே அதுமாதிரி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா திடீர்னு மேலேருந்து ஒரு கிரியேச்சர் வந்து இவங்களை தாக்க ஆரம்பிச்சிருது. யாரை நம்ம ரெபேக்காவை. சாம் வந்து ஓடிட்டாங்க அதிர்ச்சியில். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஜூனோ வந்து கடைசி பின்னாடி வந்து இந்த கோடாலியால் வச்சு அந்த உயிரினத்தை அடித்து சாவடிச்சிடுறாங்க. அடித்து சாவடிச்சோடனே
அந்த உயிரினமும் செத்துடுது. செத்த உடனே என்ன ஆகுதுன்னா ஜூனோவும் வந்து ரிபேக்காவும் வந்து பேசிக்கிறாங்க. எப்படி நீ இந்த உயிரினத்தை கொன்ன, இதுக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஜூனோ வந்து சொல்கிறா இதை வந்து ஈஸியாக கொல்லலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரிபேக்காவுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ கடைசியாக வந்துட்டு ஜூனோ உன்னை நான் பார்த்துட்டேன், நான் வந்து நீ சாராவை நினச்சி கத்தி அழுதுட்டு இருந்ததை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து சாம் வந்து என்னென்னா பார்க்குறாங்க, கேட்குறாங்க மற்றவங்களுக்கு என்னாச்சு, அதாவது பெத்தினிக்கு என்னாச்சு, ஹோலிக்கு என்னாச்சு, சாராக்கு என்னாச்சுன்னு ஒரு கேட்கும்போது இந்த மாதிரி ஹோலி வந்து அதை தூக்கிட்டு போயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னோடனே சாமுக்கு கோவம் வருது. இது வந்து நம்ம வந்து வெளியே போய் ஆகணும், இது வந்து மனுஷங்க மாரி இல்லை, இது என்ன உயிரினும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா அவர் டாக்டர் தானே. ரிபேக்கா வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னாக்கு சாம் வந்து டாக்டர்னோடனே அவங்க எக்ஸாமின் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸாமின் பண்ணும்போது என்னென்னா இந்த மனுஷங்க கிடையாது, இது வந்து முற்றிலும் மனுஷனுக்கு மாறுபட்ட உயிரினம், இதுக்கு வந்து கண்ணு தெரில, இருட்டிலே வாழ்கிறதுனால இதுக்கு கண்ணு ஃபுல்லி பிளைண்டு அப்படின்னு சொல்லிட்டு சாம் சொல்கிறாங்க. அப்படி சாம் சொன்ன உடனே ஆனால் இது எப்படி இந்த இருட்டிலையும் வந்து எப்படி இது பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜூனோ சொல்கிறாங்க, அங்கே வந்து ஒரு மார்க்கர் இருக்குது, மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, அதை வந்து எவிடன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து போகலாம், இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் ஓடுறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சாரா வந்து அந்த தீப்பந்தத்தை வச்சுட்டு போகிறப்போ என்ன ஆகுதுன்னா பெத்தினி வந்து குரல் கொடுக்குறாங்க. அப்போ வந்து யோசிக்கிறாங்க, என்னடா நம்ம பெத்தினி மாரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அழுகிறா. நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன் இரு பெத்தினி அப்படின்னு சொல்கிறதுக்கு சாராட்ட சொல்கிறாங்க, இல்லை என்னால் முடியாது, நான் ஆல்ரெடி வந்து ரொம்ப இதாகிட்டேன், இதுக்கப்புறம் வந்து என்னால் உயிர் படைக்கிறது ரொம்ப கஷ்டம்னதுக்கு சாராவா வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்புறம் ஏன்னு கேட்டதுக்கு இல்லை, இந்த மாதிரி வந்து ஜூனோ வந்து என்னை கொண்டுட்டா, அவள் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா தனியாக இந்த மிருகம் வந்து என்னை இங்கே தூக்கிட்டு வந்து போட்டுருச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெத்தினி வந்து சொல்கிறா. பெத்தினியோட இதெல்லாம் ஒரே அடிப்பட்ட காயம், ரத்தமாக இருக்குது, மூஞ்சி போகிறான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ ஏதோ போதையில் அதாவது இந்த பயத்தில் சொல்கிறா அப்படின்னு சொன்னோடனே அவன் கையை பார்க்குறா. கையை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஜூனோவோட செயின் இருக்குது. அப்போ வந்து புரிஞ்சுக்கிறா, ஓகே அப்போ வந்து உண்மையில் சாராவுக்கு வந்து தெரியும் இந்த செயினை பார்த்த உடனே. அப்போ வந்து பெத்தினி சொல்கிறதுனா உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து பெத்தினி வந்து சொல்கிறா, சாரி இது வந்து ஜூனோ தான், இது வந்து யார் கொடுத்தானா உன்னோட ஹஸ்பண்டு தான் வந்து ஜூனோ கொடுத்தா அப்படின்னோடனே இவளுக்கு பெத்தினி சொல்கிறதெல்லாம் கேட்டு சாராவுக்கு ஒருமே அதை செய்ய மாட்டார். அப்போ என்ன சொல்கிறா பெத்தினி வந்து நீ போ அப்படிங்கிறா, என்னை இந்தமாதிரி விட்டுட்டு போயிடாத, ஆனால் நீ போ என்னை விட்டு போயிடாதன்னதுக்கு ஜூனோ சொல்கிறாவா வெளியே போகலான்னதுக்கு இல்லை என்னால்தான் வெளியே வர முடியலன்னொடனே சரி ஓகே சாரா என்ன சொல்கிறான்னு நீ கண்ணை முடிக்கோ, நான் உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியில் நீ துடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி மண்டையில் போட்டு சாவடிச்சிட்றா. ஏன்னா ஃப்ரெண்டு வழியில் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாவடிச்சிட்டு போகிறா. இந்த சத்தத்தை கேட்டு பின்னாடி வந்து அந்த குகையில் இருக்கிற இன்னொரு கிரியேச்சர் வந்து வருது, சத்தம் போடுது. சாரா வந்து அமைதியாக பார்க்குறேன் என்னதுன்ட்டு. அப்படி பார்க்குறப்போ ஒரு சின்ன கிரியேச்சர் வந்து அவங்களோட பிடிச்சிருது, கழுத்தை பிடிச்சி கடிக்க சாவடிக்கலான்னு சொல்லிட்டு சாராவை கடிக்குது. அப்போ வந்து சாராக்கு கோவத்தில் இருக்கிற சாரா என்ன பண்ணிட்டான்னா பிடிச்சி கீழே போட்டு ஒரே மிதித்து சாவடிச்சிட்டா. இதை பார்த்துட்டு இருந்த அந்த கிரியேச்சரோட அம்மா வந்து அங்கேருந்து வருது. சாரா வந்து அதிர்ச்சியில் நிற்கிறா. அந்த கிரியேச்சர் வந்து கோவமாக வந்து அந்த செத்துப்போன தன்னோட குட்டியை பார்க்குது. குட்டியை பார்த்த உடனே சாராக்கு புரிஞ்சிருச்சு, ரைட்டு நம்மளை தான் பண்ணும்போது ஓடி போனோடனே ஒரு தண்ணி மாரி இருக்குது குகையில். அந்த குகைக்குள்ளே விழுந்துடும். அந்த குகை ஃபுல்லாக ஒரே ரத்தம், மனுஷங்களோட ரத்தம், மிருகங்களோட ரத்தத்தாலே வந்து அது ஒரு குட்டை அமைதியாக இருக்குது. சாரா அங்கேருந்து வெளியே வரும்போது பார்த்தா பின்னாடியும் வந்து அந்த உயிரினம் வந்து பிடிச்சி இழுக்குது, சாவடிக்குது. அப்போ வந்து அங்கே ஒரு மானோட கொம்பு இருக்குது, அந்த கொம்பை பிடிச்சி இழுத்து சாவடிச்சிடுற அந்த உயிரினத்தை. இந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு கிரியேச்சர் வந்து வருது, என்ன சத்தம் கேட்குறது. சாரா வந்து அமைதியாக அப்படியே படுத்துட்டு அந்த பாறாங்கல்ல பார்த்தா அந்த பாறாங்கல்கிட்டே தான் அந்த உயிரினம் வந்து நின்று பார்க்குது என்ன சத்தம் கேட்குதுன்ட்டு. அப்போ சாரா எந்திரிச்சு கத்துறா, பார்க்குறா இந்த உயிரினத்தை தப்பிச்சு போகலான்ட்டு. அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஜூனோ 3 பேர் வந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ சாரா திடீர்னு கத்த ஆரம்பித்தோடனே என்ன ஆகுதுன்னா இவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க. ஓகே இங்கே வந்து யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவள் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிபேக்கா சொல்கிறா. நான் ஜூனோ என்ன சொல்கிறாங்கன்னா என் ஃப்ரெண்டு இல்லாமல் நான் வரமாட்டேன், நான் கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்டோட தான் வருவேன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. யார் ஜூனோ. இந்த சைடு ரிபேக்கா என்ன சொல்கிறான்னா அவள் ஃப்ரெண்டு அதாவது என்ன கத்துனா அந்த மிருகம் கொண்டுருச்சு அதனால தான் அவள் கத்துறான்னு சொல்லிட்டு அவள் போகிறாங்க. இங்கே சைடு வந்து ஜூனோ வந்து பார்த்தா அந்த உயிரினங்கள்லாம் வருது லைனாக. ஒரு கிட்டத்தட்ட 20-30 உயிரினங்கள் வந்து
அது லைனாக நின்றுட்டுருக்குங்க. இந்த ஜூனோவை பார்த்தோன்னே என்ன பண்ணுறா, எல்லாத்துட்டையும் சொல்கிறா ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்கிறா. ஆல்ரெடி என்ன ஆகுதுன்னா சாம் முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டா. ஓட ஆரம்பித்தோடனே என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து அந்த குகையோட முடிவில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு முன்னாடி பார்த்த மாதிரி தான் குகை முடியுது. இங்கே வந்து ரெபேக்காவும் ஜூனோவும் வந்து சண்டை போட்டுட்டு வராங்க பொறுமையாக, இங்கேருந்து எப்படி தப்பிச்சிடலான்ட்டு. இங்கே வந்தால் என்ன ஆகுதுன்னா, நம்ம சாம் வந்து அந்த வலி முடியுது. வலி முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வேறு கையில் அடிபட்டுருக்கு. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே அந்த ரூஃபோட மேலே இவங்க எப்படி வந்தாங்களோ அதே வழியாக போகும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகிறப்ப தான் வந்து என்ன ஆகுது, மிருகத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொன்றா போகிறாங்க. பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஜூனோவும் எல்லாம் வந்துடுறாங்க. அந்த இருட்டிலேருந்து வெளியே வராங்க, அந்த குகையிலேருந்து, மிருகத்துலேருந்து. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மகிட்ட வந்து ரோப் அவ்வளோக்கா இல்லை, நீ வந்து நின்றுரு, நீ அதுக்கு மேலே போனீன்னா போக முடியாது சாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடியே வந்து பார்த்துட்டு வராங்க என்னன்ட்டு. ஜூனோவும் வந்துடுறா பின்னாடியே. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாம்கிட்ட வந்து நீ திரும்பி வந்துடு, வேறு வழி இல்லை நமக்கு, அங்கே வந்துட்டு ரோப்லாம் போக முடியாதுன்னொடனே அந்த ரூஃபோட உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு உயிரினம் நிற்கிது. கரெக்டாக எங்கன்னா சாமோட கயிறு போட்டு தொங்கிட்டு இருக்காங்க அந்த ரூஃபில் அனுப்பிச்சிட்டு போகிறதுக்கு. அதுக்கு நேராக அங்கேயே வந்து அந்த உயிரினம் வந்து நின்றுட்டுருக்கு. இவங்கெல்லாம் அதிர்ச்சியில் கத்துறாங்க. அதாவது என்னென்னா, இந்த சைடு டனலுக்கு இந்த சைடு நின்று பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாம் அதை மேலே தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருக்கிறீங்க. இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா இந்த சைடு நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சாம் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஒரு கத்தி எடுத்து குத்துறாங்க அந்த உயிரினத்தை. ஆனால் அந்த உயிரினம் வந்து என்ன சாகும்போது அவங்க கை வந்து ஷார்ப்பாக இருக்க நகம் வந்து சாமை வந்து கொன்னுருச்சு. சாமும் வந்து செத்துட்டாங்க. இந்த சைடு இவங்க கதறிட்டு இருக்காங்க ரெபேக்கா கக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த உயிரினங்கள் பின்னாடி இருந்து வந்து ரெபேக்கா வந்து இழுத்துட்டு குகைக்குள்ளே போயிடுச்சு இருட்டில். ஜூனோவை வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இந்த சைடு விழுந்துடுறாங்க. அந்த சைடும் போக முடியாது, இந்த சைடும் போக முடியாது, கீழே விழுந்துடுறாங்க. கீழே வந்தால் தண்ணியில் விழுந்து பார்த்தா மேலே வந்து சாம் கொலை பண்ணாங்களே அந்த ஒரு கிரியேச்சர், அந்த கிரியேச்சர் வந்து உள்ளே தான் இருக்குது தண்ணியில். ஆனால் வந்து அது உயிர் வந்திருக்கு. தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே அது ஜூனோவை பிடிச்சி இழுக்குது. ஜூனோவை வந்து என்னென்னா தள்ளி விட்டு வராங்க. மேலே ஏறி வரும்போது என்னாகுதுன்னா, ஒரு பாறையோட இடுக்கில் வந்து கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து தப்பிச்சு உள்ளே போயிடலான்னு வரும்போது என்னாகுதுன்னா, சாரா வந்து பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டாங்க. அந்த குகைக்குள்ள வந்து வெளிச்சத்தை வச்சுட்டு நிற்கிறாங்க. சாராவை பார்த்தோன்னே ஜூனோவுக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, எப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவனுக்கு, ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. தப்பிச்சு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த வெளிச்சத்தை வச்சுட்டு போனால் ஒவ்வொரு குகையாக இவங்க போகிறாங்க. அந்த மார்க்கிங் எங்கே இருக்குதுன்னு போகிறப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குகையோட முடிவு வர மாதிரி இருக்குது. அந்த 2 பேரும் கோடாலி வச்சுட்டு போகிறாங்க. கோடாலி வச்சுட்டு ஒவ்வொன்றா போகிறப்போ பார்த்திங்கன்னா அந்த குகையோட முடிவில் வந்து நிறையா உயிரினங்கள் வந்து நிற்கிது அதேமாதிரி லைனாக. இவங்க வந்து 2 பேரும் அமைதியாக சைலண்ட்டாக போகிறாங்க. யார், நம்ம சாராவும் ஜூனோவும் அந்த குகையில் 2 பேர் தான் இப்போ உயிரோட இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் அந்த வெளிச்சத்தையும் கோடாலியும் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக வராங்க தயாராக. ஏன்னா வந்து அது கண்ணு தெரியாது, ஆனால் காது கேட்கும், இதை வச்சுட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிட்டு பொறுமையாக வராங்க. பொறுமையாக வரும்போது எல்லா உயிரினமும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சத்தத்தில் ஏதோ தெரியாதனமாக ஏதோ மிதிச்ச சத்தத்தில் தாக்க ஆரம்பித்தோடனே ஜூனோவையும் சரி சாராவையும் சரி 2 உயிரினங்களும் வந்து மாற்றி மாற்றி அடிக்குதுங்க. அடித்து எப்படா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்குங்க. இவங்க சாரா வந்து அந்த கோடாலியால் அடித்து எல்லாத்தையும் சாப்பிடிச்சோடனே கையில் வந்து ஒரு செயின் வச்சுருக்காங்க, ஜூனோவோட செயின். அப்போ வந்து அந்த கோடாலியில் மாறி இருக்க ஜூனோவோட செயினை வந்து ஜூனோ பார்த்துட்டாங்க சாரா வச்சுருக்குது. அப்போ புரிஞ்சிருச்சு, இந்த செயின் வந்து பெத்தினி தான் கடைசியாக வச்சுருந்தா, அந்த செயினை விட்டுருக்குன்னா ஸோ பெத்தினியை நம்ம தான் கொண்டோன்னு சொல்லிட்டு சாராக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு சாரா வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஜூனோ வந்து மனசில் வந்து என்னென்னா, ரைட்டு நம்ம வந்து நம்மளை சாரா கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இந்த சைடு சாரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜூனோவோட காலில் குத்திட்டாங்க கோடாலியால். அங்கே மிருகங்கன்னா நிறையா வரத சத்தத்தை கேட்டு, அதாவது உன்னை நான் கொல்ல மாட்டேன், ஆனால் வந்து இந்த மிருகத்துக்கூட நீ வந்து சாவு, உன்னை காலை உடச்சிட்டா நீ எப்படி தப்பிச்சு வெளியே வருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற வெளிச்சத்தை எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஜூனோ வந்து காலில் குத்தி இருக்க அந்த இதை எடுத்து அவங்க காலில் இருக்கிற ஒரு கோடாலியை எடுத்து ரெடியாக இருக்காங்க. எத்தனை மிருகம் வந்தாலும் நம்ம சாவடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஜூனோ கத்துற சத்தம் கேட்ட உடனே சாரா புரிஞ்சுட்டாங்க, சரி ஜூனோ செத்துட்டான்ட்டு. ஜூனோ வந்து அவள் பண்ணதுக்கு வந்து தப்புக்கு செத்துட்டா அப்படின்ட்டு. ஆனால் இவங்க வந்து என்னென்னா விழுந்துட்டாங்க. சாரா போகிற வழியில் தீப்பந்தம் வந்து ஏதோ பாறையில் வலிக்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ இவங்களும் வந்து வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஒரு எலும்பு கூட இருக்குது.
அந்த இடத்துல விழுந்துட்டாங்க. அங்கே பார்த்தா ஒரு வெளிச்சம் வருது. அப்போ வந்து சாராவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது, இந்த ஓகே இதான் வந்து குகையோட என்ட்ரன்ஸு, இங்கே வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே ஏறுறாங்க அப்படியே அந்த வெளிச்சத்தை நோக்கி. கடைசியாக வந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து மூச்சு விட்றாங்க, கத்துறாங்க, வெளியே வந்துட்டோன்ட்டு. இவங்க வந்த காரையும் எடுத்துடுறாங்க. காரையும் எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டுறாங்க. மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. சாராவோட மனசில் ஜூனோ வந்து நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட தப்பான ரிலேஷன் வந்து அவளை கொன்னுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா ஜூனோ வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரியே வந்து காரில் இருக்கிற மாதிரி இருக்குது கனவில். அப்போ வந்து சாரா கத்துறா. அப்போ தான் முழிச்சு பார்க்குறா, அது வந்து கனவு. அவள் இன்னும் குகையை விட்டு வெளியே போகல. இந்த சைடு முழிச்சு பார்த்தா அவங்களோட பொண்ணு வந்து பர்த்டே கேக்கை வச்சுட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. அப்போ தான் சாராவுக்கு வந்து மனசில் ஒரு வந்து கான்ஃபிடென்ஸ் வருது, சரி நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசன்ட்டோட கதை. மொத்தம் 6 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து குகைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இதான் கதை. இதோட 2வது பார்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.